ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சத்தீஸ்கரில் எங்கள் வீட்டுக்கிட்ட மட்டன் கடை இருக்குது. அங்கே போய்ட்டு மட்டன் வாங்க போகிறோம். மட்டனோட ரேட் என்ன, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆட்டுக்கால் வாங்க போகிறோம். அதோட ரேட் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஊரில் மட்டன் ரேட் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு சிக்கன் கடை இருக்குது. அதோட முடிஞ்சால் சிக்கனோட ரேட்டையும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சிக்கன் ரேட் கூட சொல்லுங்கள், கம்மியாக இருந்தால் ஆமாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஈவினிங் வந்து காய்கறி வாங்க போகிறேன், காய்கறி சந்தைக்கு போக போகிறேன். இன்றைக்கி சத்தீஸ்கர் காய்கறி சந்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கே என்ன விலை அப்படின்னும் தெரிய போகுது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டேன். அதுதான் எங்கள் வீடு. அந்த எல்லோ கலரில் மரக்கட்டை சாய்ச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் எங்கள் வீடு. இங்கே ஒரு விஷயம் இருக்குது ஸ்பெஷலு, உங்களுக்கு தெரியாது, அதை காட்டலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நிறைய மரக்கட்டையை கூச்சி கட்டி வச்சுருக்காங்களா. இது எதுக்காக கட்டி வச்சுருக்காங்கன்னா, ஹோலி கொண்டாடுறதுக்காக. ஹோலிக்கு முன்னாடி ஒரே குளிராக இருக்கும். அப்போ வந்து மரக்கட்டையை எரித்து குளிர் காய்வாங்க. ஹோலிக்கு அப்புறம் வந்து வசந்த காலம் வந்துடும். அதுக்கப்புறம் வசந்த காலம், இந்த கோடை காலம் அதெல்லாம் வரும். கடைசியாக வந்து இந்த மரக்கட்டைகளுக்கு வந்து குங்குமம் வச்சு பூஜைலாம் பண்ணி எரிப்பாங்க. எரிச்சிட்டு மறுநாள் காலையில் வந்து ஹோலி கொண்டாடுவாங்க. இதுதான் வந்து குளிருக்காக கடைசியாக எரிக்கிற மரக்கட்டைகள். ஸோ அதுக்கு தான் இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோலி டைமில் இது எரிச்சாங்கன்னா, நான் முடிச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அதையும் காட்டுறேன் ஹோலி விலாகில். அதுதான் பாருங்கள், மரக்கட்டையை செட் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியுதா? ஓகே, அப்படியே நடந்து போகலாம் வாங்க பேசிக்கிட்டே. இல்லை 8 மணி ஆகுது. இப்போ தான் மட்டன் வாங்கலான்னு போகிறேன். ஏன் அப்படின்ட்டு கேட்காதீங்க. இங்கெல்லாம் 8 மணிக்கு போனால் கூட மட்டன் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா 8 மணிக்கெலாம் மட்டன் கடை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் எங்கள் அப்போல்லாம் காலையில் 5 மணிக்கு போனால் கூட மட்டன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வெட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்க வர அதை பார்த்து ஆடு வெட்டுவாங்க. பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. காலையில் 8 மணிக்கு போனோன்னா கூட கடை மூடி தான் இருக்கும். நான் வெயிட் பண்ணி முதலாலாம் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில நேரத்தில் நான் வெயிட் பண்ணி 10 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணி மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில சமயம் இப்போது இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சிக்கன் கூட வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். மட்டன் வாங்க போய் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி எப்படின்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டோம் பாருங்கள். இன்றைக்கி என்னவோ அதிசயமாக காலையில் மட்டன் வந்துட்டுருக்கு. சில சமயம் ரொம்ப லேட் ஆகும். பட் என்னோடய லக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வீடியோ காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ மட்டன் 2 ஆடு வெட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து சிக்கன் கடை. எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர்னு நினைக்கிறேன். இன்னும் ஆடில் எதையுமே கட் பண்ணல பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க. आधा किलो मटन, 4 पैर. हाँ, पैर नहीं है. ठीक है, आधा किलो मटन दीजिए. कितना है 1 किलो मटन? सारे 600, 650 ரூபா சொல்கிறாரு. கால் கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அரை கிலோ மட்டன் கேட்டிருக்கோம். 1 கிலோ 650 ரூபானா, அரை கிலோ வந்து 325 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ அரை கிலோ மட்டன் நமக்காக வெட்டிகிட்ருக்காரு. இங்கே பக்கத்தில் சிக்கன் கடை இருக்குது, அவங்களும் நமக்கு ஃப்ரெண்டு தான். சரி, அங்கே போயிட்டு ரேட் என்ன அப்படின்னு கேட்டு வரலாம். இவர் தான் கடையோட ஓனர். பாருங்கள், காலையில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ஃப்ரெண்டு இவர். भैया 60 रुपया लिखा है ना? ओके. अंडा कितना अंडा? दर्जन 60 रुपये दर्जन मतलब 12 नहीं, वो दर्जन है. दर्जन मतलब 12 पीस. हाँ 12 முட்டை வந்து 60 ரூபா. 125 ரூபாய் எழுதியிருக்காங்க பாருங்கள். சிக்கன் கிட்னா பையா? 150 150 ரூபா. இது வந்து உயிரோடு இருக்கிற கோழி வந்து 125 ரூபா. உரிச்சி நமக்கு க்ளீன் பண்ணி தந்தாங்கன்னா 150 ரூபா. அதான் சிக்கன் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே வந்து கால் இருக்குது பாருங்கள், காலோடு தான் போட்டு தருவாங்க. கால் தோல் எல்லாமே இடையில போடுவாங்க. பெரிய கடை, நிறைய சிக்கன் வச்சுருக்காங்க பாருங்கள். நமக்கு தான் மட்டன் வெட்டிகிட்டு இருக்காரு. யாருமே இன்னும் மட்டன் கடைக்கு வரல பார்த்தீங்களா? ஏன்னா இவங்க 10 மணிக்கு தான் கறியே தருவாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். 8 மணிக்கெலாம் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவேன். இன்றைக்கி அவங்க சீக்கிரம் எடுத்துகிட்டு வரவே ஃபஸ்ட்டு ஆடை கட் பண்ணுறதே நமக்கு தான். வெட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். கடையோட ஓனர் யூடியூப்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கேமராவை பார்த்து கறி வெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கறி வெட்டுறவருக்கும் எனக்குமே சிரிப்பு வந்துருச்சு.
இங்கே வந்து நம்ம கேட்கவே தேவையில்ல. இது வந்து நல்லி எலும்பு கொஞ்சம் போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து நெஞ்செலும்பு போடுவாங்க, ஈரல் போடுவாங்க. ஈரல் கொஞ்சம் வெட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள். நம்ம கேட்காமலே எல்லா கறியும் கலந்து கொடுப்பாங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு கேட்டாலும் கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நெஞ்செலும்பு வெட்டிகிட்ருக்காங்க. சார் 380 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. கிலோ கறி 325 ரூபா, ரவுண்டாக 350 ரூபாய்க்கு கறி போட்டிருக்காரு. பார்த்துட்டோம். இப்போ மட்டன் எடுத்துகிட்டு கிளம்பலாம். அந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஆடு வேறு இடத்துல வெட்டி நேராக ஆட்டுக்கறி மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஸோ அதனால தான் ஆட்டுக்கால் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஆட்டுக்கால் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டம்தான். 200 ரூபா, முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கு தந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோன்னு தெரிஞ்சோடனே 200 ரூபாயா ரேட் ஏற்றிட்டாங்க. பட் 200 ரூபாய் கிடைச்சா கூட ஓகேன்னு தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம ஊர் மாதிரி காலை வந்து தீச்செலாம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க, இல்லைனா தோலோடு கொடுப்பாங்க. நாம் வந்து அந்த தோலெல்லாம் தீச்சு க்ளீன் பண்ணிக்கணும். பட் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. மேலே நான் தீச்சேன்னா ஹவுஸ் ஓனர் வந்துடுவாங்க, என்னடா அது எரியிற ஸ்மெல் வருதுன்னு. ஸோ அதனால் நான் தோலை உரிச்சே வாங்கிக்குவேன். பட் இன்றைக்கி கிடைக்கல, டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஓகே, மட்டன் குழம்பு வச்சிடலாம். பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஹோலிக்கு எரிக்கிறதுக்கான மரக்கட்டை வந்து வெட்டி அதை வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மரத்தில் இருந்து வெட்டிட்டாங்க. கையில் பாருங்கள் கோடாலி வச்சுருக்கான். இந்த தாத்தாவை பார்த்துருக்கீங்களா? காலையில் 8 மணிக்கெலாம் சுறுசுறுப்பாக வந்துடுவார். அவரோட தொப்பி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தொப்பி தான் போட்டுட்டு வருவார். எதுக்கு வராரு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவரோட ஆடு இதெல்லாம் கிட்ட போய் காட்டுறேன். அந்த ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு தான் வருவார். காலையில் 7 மணிக்கெல்லாமே வந்துடுவார். வந்து ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே இங்கே சுற்றிட்டுருப்பார். தாத்தாவோட தொப்பி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் போலி ஹாய். வீக்லி ஒன்ஸ் இட்லி மாவு அரைச்சி வச்சுக்குவேன். இங்கே ஈஸியாக இட்லி மாவுலாம் கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி. ஸோ அதனால் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதில் இட்லி ஊற்ற போகிறேன். எங்கள் பாப்பாவுக்கு இட்லியும் ஆட்டுக்கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து மட்டன் வேக வச்சுருக்கேன், எடுத்து தாளிக்கணும் மட்டன் குழம்புக்கு. இப்போ தான் வச்சுருக்கேன். இதில் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். காலையில் இட்லியும் கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், ரெடியாக வச்சுருக்கோம். இந்த ஆட்டுக்கறி குழம்பு மிச்சம் இருக்கும். ஸோ அது கூட சாதம் வச்சு மதியம் சாப்பிட்ருவோம். அடுத்தது காய்கறி சந்தைக்கு போகிறோம். காய்கறி சந்தையில் போயிட்டு என்னென்ன வாங்குகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திச்சிட்டோம். மணி 4 மணி போல் ஆகுது. அதனால வெயிலாக தான் இருக்குது. காய்கறி கடைக்கு போகலாம், காய்கறி சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எந்த அளவுக்கு கடை போட்டிருக்காங்க என்னன்னு தெரில. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும், நமக்கு வீடியோ எடுக்கவும் நல்லாயிருக்கும். 4 மணிக்கு எல்லாமே காய்கறி சந்தை போட்டு ரெடியாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே செட் ஆகி உக்காந்துட்டாங்க பாருங்கள் எல்லாருமே. இப்போ போயிட்டு காய்கறி வாங்கலாம். 1 கிலோ 10 ரூபாய் தக்காளி. दस का दो. 2 எலுமிச்சம்பழம் 10 ரூபாய். இங்கே பாருங்கள் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் வாழைக்காயில் செய்வோம், இவங்க வாழைப்பழக்காய் தான் இருக்கும். இதில் தான் வாழைக்காய் செய்யணும். कितना दीदी? 30 रुपये किलो. मुझको 2 चाहिए. मैम 2 வாங்குறேன். ₹10 இது. இதுவும் 10 ரூபாய். வா 10 ரூபாய். गाजर आधा किलो दीजिए. அதற்கு பாருங்க, இந்த கேரட்டில் அல்வா பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். 1 கிலோ 30 ரூபாய். அரை கிலோ வாங்கியிருக்கோம். कितना दीदी? 1 கிலோ 40 ரூபாய் வெங்காயம். இது பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு.
இது வந்து நார்மலான உருளைக்கிழங்கு, இது வந்து ரெட் கலர் உருளைக்கிழங்கு. இதை விட இது கொஞ்சம் விலை கூட இருக்கும், பட் ஆனால் சேம் டேஸ்ட்டு தான். பட் இது வந்து ரெட் கலரில் இருக்குது. ₹15 முருங்கைக்காய். பாருங்க, பலாக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் கருப்பாகவே ஆகல. எப்படி ₹5 காய்கறி வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஹோலிக்கு நிறைய கடை வந்திருக்கு, இதில் பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.